வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு தீபாவளி ஸ்வீட் தான். யூஸ்வலாக செய்கிற ஸ்வீட் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நான் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற பால் எடுத்திருக்கேன். நான் ஆவினில் ஆரஞ்சு வாங்கியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பசும்பால் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். இந்த பாலை நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன். நம்ம ஸ்பூன் வச்சு அடிக்கடி இதை கலரி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா ஆடை எல்லாமே அடியில் படிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படியே விட்டோன்னா அது கருகிடும். ஸோ அதனால் அடியையும் ஓரத்தையும் நல்லா அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அதில் வர ஃபார்ம் ஆகிற ஆடை எல்லாமே பார்த்திங்கன்னா பாலில் நல்லா சேர்ந்து பால் திக்காகி வரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம அப்பப்போ கொஞ்சம் கேப் விட்டு கூட கலரிக்கலாம். ஆனால் பால் திக்காகிறதுக்கு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அடிக்கடி நம்ம கலரி விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கும். ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே ஸ்வீட் நான் மில்க் பவுடர் வச்சு செஞ்சுருப்பேன். அதோட ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ரெசிபி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பால் பவுடர் இல்லாமல் பால்லே செய்யணும்னா இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்வீட்டுக்கு பொதுவாகவே நம்ம நான்ஸ்டிக் இல்லைன்னா ரொம்ப அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு பால் நல்லா சுண்டி திக்காகி வரும். இல்லாட்டினா காந்தி போன மாதிரி ஆகிடும் நார்மலாக உள்ள பாத்திரத்தில் வச்சோன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லாவே கம்மியாகி நம்ம 6 லிட்டர் வச்சோன்னா இப்போ 1/4 லிட்டர் அளவுக்கு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அடிக்கடி கலரி விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அடுப்புமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகும் போது கம்மி பண்ணிக்கிட்டேன். ஆரம்பிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லாவே திக்காகி வந்துடுச்சு. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி ஆடையை நல்லா கலரி விட்டுட்டே இருந்ததுனால எல்லாமே சேர்ந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரோஸ் எசன்ஸ் ஃப்ளேவர் அந்த மாதிரி பிடிக்கும்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் இதில் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/4 கப்பு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். அதாவது 1/2 லிட்டர் பாலுக்கு 50 கிராம் சர்க்கரை சரியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட கம்மி பண்ணிக்கலாம் அதில். இப்போ இந்த சர்க்கரை நல்லா அதில் கரைஞ்சி சேர்ந்து வரணும். நமக்கு ஒட்டாமல் வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா நமக்கு ஒன்று சேர்ந்து வரும். அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்வீட்டுக்கு தேவையான அந்த பேஸை செஞ்சாச்சு. இந்த பால்கோவா வச்சு தான் நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம். இப்போ இதை நம்ம 2 பிரிச்சுக்கலாம். ஒரு பாதியில் பார்த்திங்கன்னா நம்ம கோகோ பவுடர் சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் கோகோ பவுடர் இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட கோகோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் கலர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரௌனு ஒயிட்டு அது ரெடி பண்ணியாச்சு. இது ரெண்டுத்தையுமே நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுட்டு பாதாமை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரௌன் கலரை வச்சு நம்ம விளக்கோட பேஸ் செய்ய போகிறோம். இன்கேஸ் நீங்கள் கலர் போட்டிருந்தீங்கனாலும் அந்த கலரை வச்சுட்டு நீங்கள் ஒரு ரெட் கலர் அந்த மாதிரினா கூட நீங்கள் அகல் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது சூடாக இருக்கும் போது செஞ்சிங்கன்னா கொஞ்சம் இந்த விரிசல் இல்லாமல் வரும். நான் செய்யும் போது கொஞ்சம் ஆறிடுச்சு. ஸோ சூடாக இருக்கும் போது செஞ்சிங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாக உங்களுக்கு வரும். இது நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர் செஞ்சு வச்சுருக்கிறத நெய் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம பாதாம் தீபம் மாதிரி வைக்க போகிறோம். இதுக்கு இன்னும் அழகாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா பாதாமில் மஞ்சள் லைட்டாக தடவிட்டு அதை கழுவிட்டு அந்த பாதாமில் பார்த்திங்கன்னா லைட் எல்லோயிஷ் கலர் வர மாதிரி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கு நிஜ தீபம் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அழகான தீபாவளி தீபம் பேடா ரெடி ஆயிடுச்சு. யூஸ்வலாக செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சால் பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே சேஃப் அண்ட் ஹாப்பியாக இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.